பாத்துக்கோங்க, நல்லா பாத்துக்கோங்க. இருங்க நான் தேடிட்டு இருக்கேன். அப்பெல்லாம் கொடுக்க கூடாது. அப்புறம் கட்டாயம் வந்து ஒரு 7-8 மாசம் எண்ணெயா இருக்கும். இந்த வெந்தயத்தையும் சேர்த்துப்போம். எவ்வளோ இருந்துச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வேலை போயிட்டு இருக்குன்னா, நானும் ஒரு 3-4 நாளா இந்த எண்ணெயை காய்ச்சுவோன்ட்டு இதையும் ஒரு நாளா சேகரிச்சு வைக்கிறது. அடுத்த நாள் வந்து அது வீணா போயிடுது, தூக்கி போடுறது. இன்னைக்கு வந்து எப்படியாவது எண்ணெய் காய்ச்சே தீருவோன்ட்டு முழு முயற்சியா இறங்கியாச்சு. எண்ணெய் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா, இது வந்து கீழாநெல்லி. இது ரொம்ப மருத்துவ குணமுடையது. மஞ்சக்காமெல்லாம் எதுக்கு வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இது சாப்பிடுற மாதிரி இருந்தா பத்தியம் இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. அதனால கீழாநெல்லியை வந்து நம்ம எண்ணெய் காய்ச்சிரும் இல்லையா, வீட்லயே யூஸ் பண்றோமே ஹெர்பல் ஹேர் ஆயில், அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத போட்டுக்கலாம். நம்ம கொல்லையில அவ்வளோ இருந்துச்சு, எல்லாத்தையும் அப்பப்ப கொத்தி தள்ளிடுறது. அது வந்து இப்ப 1-2 தான் முளைச்சு கிடக்கு. இதோ பாருங்க, கீழாநெல்லி. இதோட வேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் தானே சொல்லுவாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. இந்த பாருங்களேன், கீழாநெல்லிக்கு நான் உங்களுக்கு டிப்ஸ் தரேன் பாருங்க. கீழாநெல்லி செடிக்கு இந்த இலைக்கு பின்னாடி குட்டி குட்டியா நெல்லிக்காய் மாதிரி இருக்கும். நெல்லி, அதனாலதான் இதை வந்து கீழாநெல்லி அப்படின்னு சொல்லுவோம். நீங்க வந்து இந்த இந்த செடியை பார்த்துட்டு கீழாநெல்லின்னு புடிங்கிடக்கூடாது. இந்த இலையை பார்த்துட்டு கீழாநெல்லின்னு புடிங்கிடக்கூடாது. இதுதான் வந்து கீழாநெல்லி. பெருநெல்லி இருக்கு இல்லையா, அந்த இலை மாதிரியே இருக்கும். அதனால வந்து நல்லா பாத்துக்கோங்க, நல்லா பாத்துக்கோங்க. பத்தாது, நம்ம வெங்காயம் போடல. போமா, இந்த மாதிரி பெருசா பறிச்சிட்டோமா, அடியில புடிச்சு இது பண்ணோம். செடி வேரோட புடிங்கிட்டு வந்த ராசாத்தி. அப்பெல்லாம் புடுங்க கூடாது, அப்புறம் கத்தாழை இருக்காது. பெருசா இருக்கிறது இல்லைன்னா இங்க இருக்குமா, இங்க போய் எதுக்க கத்தாழைக்கா பஞ்சம். கத்தாழை வந்து அதிகமா இருக்கு, அப்படியே ஓரமா வச்சிரும். இன்னைக்கு என்ன வீடியோன்னு உங்கள்ட்ட நான் ஸ்டார்டிங்லயே சொல்லல. இன்னைக்கு வந்து எண்ணெய் காய்ச்ச போறோம். இதுல வந்து எப்படின்னா ஒரு 3 லிட்டர் இருக்குமா இந்த கேனு, 3-3.5 லிட்டர் இருக்கும்ல. ரெண்டுத்தையும் சேர்த்து 3 லிட்டர் கிட்டத்தட்ட. அது 10 லிட்டர் கேனு, இது 5 லிட்டர் கேனு. இது 5 லிட்டரா? குட்டியா இருக்கு. 5 லிட்டர் கேனு, 10 லிட்டர் கேனு. அப்புறம் எத்தனை லிட்டரு? நீ இதை மட்டும் தான் காய்ச்ச போற, சின்ன கேன் தான் காய்ச்ச போற. இது இல்ல, நம்ம வந்து சரி நம்ம இதை மட்டும் காய்ச்சிரும். இது வந்து புது எண்ணெய்ங்க, இது சமையலுக்கு யூஸ் பண்றது. இது வந்து நாங்க சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு எண்ணெயை பார்த்தாலே தெரியும்னால பியூரான எண்ணெய், இப்ப உள்ள எண்ணெய். இது வந்து ஒரு 7-8 மாசம் எண்ணெயா இருக்கும். ஆனா பாதுகாப்பா தான் வச்சிருக்கோம். கேனு தான் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு, அழுக்கு இருக்கா. ஆனா வந்து இப்ப சுத்தமான எண்ணெய் தான். அதனால வந்து இந்த எண்ணெயை நாங்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஃபுல்லா காய்ச்சோம். இது எவ்வளவு, 3 லிட்டரா? 5 லிட்டர், 10 லிட்டர், 7 லிட்டர். சரி, இது வந்து குத்து மதிப்பா தான் நாங்க சொல்றோம். இது 7 லிட்டர் எண்ணெய் காய்ச்ச போறோம். என்ன சொன்ன சட்டி பத்துமா? சட்டி. ஏய், பொங்கல் அதுக்குதான் இந்த மாதிரி விஷயத்துலாம். என்னது வரமாட்டேங்குது. இருங்க, பொங்குதான், கையை விட்டு நான் இறக்கணுமா? ஏமா பெரிய செடி போ. சரி, அதை போய் கழுவிட்டு போ. இந்த குடும்பத்துல எல்லாம் நான் ஒரு வீடியோ எடுக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயாவது ஓடி போயிடலாம். இது வந்து இந்த பால் என்ன பால் அப்படின்னா, நம்ம போர்ல வந்து ஆட்டு பட்டி போட்டிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மாட்டுப்பால் கொடுத்தாங்க. ஆட்டுப்பால் கிடையாது, மாட்டுப்பால். அவங்க மாடும் ஓட்டிட்டு வந்துட்டாங்க. என்ன ஊரு? சிவகங்கையில இருந்து வந்திருக்காங்க. மதுரை பக்கத்துல இருந்து வந்திருக்காங்க. ஆட்டுப்பட்டி போட்டிருக்காங்க நம்ம வயல் எருவுக்காக. அதுல இருந்து மாட்டுப்பால் எங்களுக்கு கொடுத்தாங்க. அதாவது கண்ணு போட்டிருக்கு போல, சீம்பால் கொடுத்து விட்டாங்க. அதை நானும் 1 மணி நேரமா அந்த அடுப்புல போட்டிருக்கேன். இப்பதான் பொங்கலே பொங்குது. அது சுண்டுமா சுண்டாதா? குடிவேன், இதுக்கு ஒரு கரண்டி எடுத்துருவாடா சாமி. போ. அதான் இது. இப்ப வந்து எண்ணெய் காய்ச்சறதுக்கு இப்ப நான் ஃபர்ஸ்ட்ல சொல்லிக்கிறேன். இன்று வந்து எண்ணெய் காய்ச்சும் வீடியோ. எத்தனை லிட்டர் எண்ணெய் காய்ச்ச போறோம்னா 7 லிட்டர். அதுல வந்து 6 லிட்டர். என்னதான் கணக்கு, 6 லிட்டரா? சரி, 6 லிட்டர் அளவுக்கு நம்ம ஹோம்மேட் ஹேர் ஆயில் காய்ச்ச போறோம். ஏன் அப்படின்னா, திடீர்னு வந்து நீங்க எண்ணெய் காய்ச்சி பிசினஸ் பண்ண போறீங்களா அப்படின்லாம் கேட்க கூடாது. இது எங்க வீட்டுக்கான யூசஸ் தான். ஏன்னா வந்து எனக்கு சுத்தமா வந்து இங்க பாருங்க, இந்த இடம் தெரியுதா,
அப்படி அதான் எல்லாருக்கும் எனக்கு தெரியும், தலை சிகுனாலும் தெரியும். அங்க பாருங்க, இங்க வந்து பாதி மண்டை இப்படி ஏறிட்டு, இங்க வந்து பாதி மண்டை இப்படி போயிடுச்சு. ஆக முதல்ல என் புருஷர் மண்டை மாதிரி வலிச்சு தள்ளிக்கிட்டு இப்படிதான் இருக்க போறேன். அதனால வந்து இப்ப எண்ணெய் காய்ச்சி நாங்க வந்து ஹேருக்குலாம் அப்ளை பண்ண போறோம். முடியோட திக்னஸுமே ரொம்ப குறைஞ்சிட்டு, இது வந்து பிரஷ் மாதிரி ஆயிட்டு, நார் மாதிரி. அதனால வந்து இன்னையில இருந்து இல்ல, எண்ணெய் ஆறி போய் ஒரு 3 நாளுக்கு அப்புறத்துல இருந்து நான் வந்து முழுக்க முழுக்க என்னோட முடியில தான் என் கவனத்தை செலுத்த போறேன். அதனால வந்து இது எண்ணெய் காய்ச்சி, இதே போல எண்ணெய் காய்ச்சி எண்ணெயை தடவுனா சறுக்குன்னு நாளே நல்ல முடி வளர்ந்துரும் அப்படின்னு நம்பிக்கைப்படவே கூடாது. முடிங்கிறது அவங்கவங்க குடும்பத்தின் வழிவகையா வர்றது. முடிங்கிறது அவங்கவங்க குடும்பத்தின் வழிவகையா வர்றது. அதனால வந்து எண்ணெய் காய்ச்சி தடவுனா முடி முளைக்குமானா முளைக்கும், அடர்த்தி அதிகமாகும். நீட்டுங்கிறது வந்து நான் பொறுப்பல்ல. அதனால வந்து இந்த எண்ணெய் காய்ச்சினா மட்டும் முடி வளரும்னு நினைக்க கூடாது. அதுக்கான ஹேர் பேக்கும் ரொம்ப அவசியம். அதனால வந்து நான் ஒரு தடவை நான் ஹேர் பேக் போடும் போதுமே அதையும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போதைக்கு இந்த எண்ணெய் காய்ச்சுற வீடியோவை ஷேர் பண்றேன். கரெக்டா சொல்றேனா? அவ்வளவுதான். இப்ப வந்து நம்ம எண்ணெய் காய்ச்சறதுக்கு எடுத்து உள்ள பொருட்கள் என்னன்னா, நம்ம ஒத்த செம்பருத்தி இருக்கு இல்லையா, செம்பருத்திலேயே ஒத்த செம்பருத்தி இலை, ஒத்த செம்பருத்தி பூ, இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். வேற பூலாம் சேர்க்கலாமா என்னன்னு எனக்கு தெரியாது. அதனால வந்து இந்த ரெட் கலர்ல இருக்கும் இல்லையா, ஹைபிரிட்ல நம்ம நாட்டு ஒத்த செம்பருத்தி அதை எடுத்திருக்கோம். அப்படி ஒத்த செம்பருத்தி காஞ்சி போய் கீழே கிடக்கல, அதுவுமே நம்ம எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டு நீங்க நாள் இப்ப இன்னைக்கு எண்ணெய் காய்ச்சறோம்னா ஒரு 3 நாளுக்கு முன்னாடியே இதெல்லாம் நிழல்ல வந்து ஓரளவுக்கு காய வச்சிடணும். பச்சையாவே அப்படியே தூக்கி போடக்கூடாது. வாஷ் பண்ணியோ இல்ல உங்களுக்கு சுத்தமா இருந்ததுன்னா அப்படியோ அதுதான் பூவை போடலாம். இலை பாக்கி கிளீன் பண்ணிட்டு சொல்றேன். இதெல்லாம் வந்து இந்த காஞ்சி போயிருக்குல்ல, இதுவும் போட்டுக்கலாம், ஃப்ரெஷ்ஷான பூவும் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த அளவுக்கு பூ எடுத்திருக்கேன். நான் இவ்வளவு அளவு எல்லாம் தெரியாது. ஆனா எவ்வளவு நாங்க 6 லிட்டர் காய்ச்ச போறோம், அதுக்கு ஏத்த மாதிரி இது போதும். இது கரெக்டான அளவு. ரொம்ப கச்சமுச்சான எல்லாத்தையும் அள்ளி போட்டனாலும் சரி வராது. அதுக்கப்புறம் இதுல வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நம்ம நாட்டு வீட்டு மருதணி, குட்டி குட்டியா இருக்கும்ல அந்த மருதணி. இவ்வளோத்தையும் போட்டா முடி வந்து ஃபாரினர்ஸ் டை அடிச்ச மாதிரி ஆயிடும் கலர்ஃபுல்லா. அதனால இது வந்து கொஞ்சமா எடுத்துக்கணும். பாக்கியெல்லாம் நம்ம அரைச்சி கையில போட்டுக்கோம். அதுக்கப்புறம் ஒத்த செம்பருத்தியோட இலை நான் வந்து இளம் வெயிலா நிழலோட்டமா இருக்கும்ல அதுல வந்து காய வச்சிருக்கேன். இது வந்து நம்மளோட இந்த இது கரிசலாங்கண்ணி, கையாந்தரன்னு கிராமப்புறங்கள்ல சொல்லுவாங்க. நாங்க அதிகபட்சம் கையாந்தரன்னு சொல்லுவோம், கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவோம், ரெண்டுமே சொல்லலாம். அதுக்கப்புறம் இது வந்து சௌரி முடி, அவுரி முடி இல்ல, சௌரியும் அவுரியும் ஒன்றுதான். சௌரி என்பது நம்மளோட தலையில வச்சு ஜவுரி முடி பின்னுவோம்ல அது. இது வந்து நீட்டா இருக்கிறதுனால நம்ம ஜவுரி முடி மாதிரியே அவுரியும் வரும் அப்படிங்கறதுக்காக நம்ம அவுரி சேர்க்கறது. அவ்வளவுதான்ப்பா. இது வந்து கீழாநெல்லி நம்ம பறிச்சோம் இல்லையா, எங்க நான் பறிச்சு வந்தது காணும், இருக்கு அடியில இருக்கு, இதோ இருக்கு பாருங்க. இது வந்து கீழாநெல்லி. இதெல்லாம் வந்து நாங்க நேத்தியே கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டா அப்படியே ட்ரையா காய வச்சிருக்கோம். அடுத்தது எடுக்க போறது இது கருஞ்சீரகம். இது வந்து நம்ம குளிர்ச்சியான பொருள் சேர்த்தோம்னா அதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஹீட்டு கொடுக்கறதுக்கு இது. அவ்வளவுதான்ப்பா. எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். நான் ஒரு பொருளும் போடும் போது உங்களுக்கு சரியான அளவோட நான் சொல்றேன். இப்போ வந்து இந்த சட்டி எதுனா, நம்ம வீட்டுல 2 இருப்பு சட்டி இருக்கு. ஒண்ணு வந்து இதை விட கொஞ்சம் சின்னதா இருக்கும், அதை வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிப்போம். இது வந்து இந்த தீபாவளி கட்டத்தில் தான் முறுக்கு சுட, அதிரசம் சுட அதுக்குதான் வச்சுப்போம். மற்றபடி காரத்துக்குன்னு இதை நாங்க யூஸ் பண்ணது கிடையாது. அந்த சட்டியை தான் இப்ப எண்ணெய் காய்ச்சறதுக்காக போடுறேன். ஃபர்ஸ்ட் அகண்ட பாத்திரத்தை போட்டுப்போம், சுடட்டும். இத வந்து நீங்க உங்களுக்கு சரியா செய்ய தெரியல அப்படின்னா கேஸ்லயுமே போட்டுக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப தணல் வரக்கூடாது, டக்குன்னு கரிஞ்சிரும். அப்படியே லோ ஃபிளேம்லயே கொதிச்சாதான் அதுக்கான இந்த இதுக்கான எசன்ஸ் எல்லாம் அதுல கரெக்டான அளவோட இறங்கும். ஃபர்ஸ்ட் இந்த சட்டி காஞ்சோன்னே நம்ம எண்ணெய் எடுத்து ஊத்திப்போம். ஊத்திக்கிட்டு ஒரு பொருளா சேர்க்க ஆரம்பிச்சிடும். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெயை சேர்த்துப்போம். அடியில வந்து எப்போதுமே வண்டல்னு ஒண்ணு இருக்கும். வண்டல்னா எண்ணெயில அடியில தங்கியிருக்கும். அதனால அடி வண்டலை வந்து சேர்த்துக்க வேணாம், மேலாவ அப்படியே ஊத்திப்போம். எண்ணெய் ஊத்தும் போது மேல தெளிக்கும், பார்த்து ஊத்துங்க. அது இப்படி ஊத்துனா இந்த இப்படி வருதுல, அது வந்து இந்த எண்ணெய் ஒண்ணும் செய்யாது, உடனே சூடாயிருமா. இருந்தாலும்
போதுமா? போதும். அவ்வளவுதான். இதுலயே நம்ம ஒரு லிட்டர் இருக்குமா? 1.5 லிட்டர் அளவுக்கு எங்களுக்கு. ஆமா, இந்த சட்டியே வந்து 5 லிட்டர் அப்படிங்கறதுனால 1.5 லிட்டர் அளவுக்கு நாங்க எடுத்து வச்சிட்டோம். ஏன்னா பத்துல சட்டி. இந்த எண்ணெய் வந்து காயறதுக்குள்ள சிம்ல தான் வச்சிருக்கேன், கொஞ்சமா வச்சிருக்கேன். இது காயறதுக்குள்ள நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிக்கணும். ஏன்னா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதை போட்டா டக்குன்னு கரிஞ்சிரும். அதனால முன்கூட்டியே எல்லாத்தையும் சேர்த்துப்போம். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்க போறது செம்பருத்தி இலை இருக்கு இல்லையா, அதை போட்டுப்போம். ஏன்னா எண்ணெய் காயறதுக்குள்ள நம்ம சேர்த்துடணும். அதான் சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம். எண்ணெய் எப்போதுமே செம்பருத்தி இலை பறிச்சிங்கன்னா முத நாள் வந்து வெயில் இல்லாம நிழலோட்டமா அப்படி மேலா போல காய போட்டு வச்சுக்கணும். அப்பதான் வந்து வதங்கணும். ரொம்ப வெயில்ல போட்டுற கூடாது. இது பாருங்க, பச்சையும் இல்லாமல் காஞ்சதும் இல்லாமல் இருக்குல்ல, அந்த மாதிரி இதை போட்டுப்போம். அடுத்தது நம்மளோட செம்பருத்தி பூ. இங்க பாருங்க, எண்ணெய் காயவே இல்லை பாருங்க. எண்ணெய் ஊத்துனோடனே உடனே அதை சேர்த்துக்கோங்க. ஏன்னா எண்ணெய் காஞ்சிட்டா சரி வராது. இதை போட்டுப்போம். அப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் தான் சேர்த்துருவோம். வேணாம், ஒரு கைப்பிடி போதும். அது வேற செம்பருத்தி பிடிச்சிட்டு போய் பயமா இருக்கு எனக்கு. ஏன்னா நான் இது வரைக்குமே வந்து அவுரி போடுறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து மருதணி போட்டது கிடையாது. எங்க அத்தை வந்து எனக்கு அரைச்ச முடியாது, அதிகமாயிட்டு நீ மருதணி சேர்த்தே சேரு அப்படிங்கறதுனால இப்பதான் நான் மருதணி போடுறேன். அதனால ஒரு கைப்பிடி அளவு. நாங்க என்ன பேருங்க? கீரா நெல்லி. அது வேற மருத்துவ பெயர்லாம் தப்பா சொல்லிட கூடாது. எங்க இருக்கு கத்திரிக்கோள்? இந்த வேரோட போட்டுக்கோங்க. இந்த வேர் வேணாம், ஏன்னா இது இது நம்ம இங்க இருந்து பறிச்சது, அது மண்ணா இருக்கும். நான் வந்து அது அலசல. இதுதான் வந்து அது சேர் தண்ணியில அலசிட்டேன். இதுதான் வந்து நம்ம அலசி போட்டது. அதனால இந்த வேரோட சேர்த்துக்கணும். அவ்வளவுதான். இது என்னன்னு தெரியுதா? இது வந்து நல்லா காஞ்ச கருவேப்பிலை. கருவேப்பிலை வந்து நீங்க ஃப்ரெஷ்ஷா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் காய வச்சுக்கிட்டேன். ஏன்னா அப்பப்ப கிடைக்கும் போதே எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சு இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான். அதை போட்டுப்போம். இதுல வந்து முக்கியமா வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து எப்போதுமே சேர்க்கறது உண்டு. ஆனா இந்த தடவை வந்து சின்ன வெங்காயம் சேர்க்கல. அது ஏன் அப்படின்னா குட்டிமா, தம்பி, காவியா, மணி எல்லாருமே வந்து இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. அது சின்ன வெங்காயம் சேர்த்தா எப்படி நீங்க செஞ்சாலுமே சின்ன வெங்காயத்தோட ஸ்மெல்லு வரதான் செய்யும். அதனால ஸ்கூலுக்கு தேய்க்கிறதுனால நாங்க இந்த தடவை வந்து சின்ன வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிட்டோம். அதுக்கு பதிலா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, பெருநெல்லி, அது வந்து இது எவ்வளவுங்க? இது ஒரு 100 கிராம். 100 கிராம் தாண்டி தாங்க இருக்கும். நல்லா பெருசாதான் இருக்கு. ஒரு 150 இருக்கும். 150 கிராம் அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்திருக்கோம். இந்த அளவுக்கு வந்து கத்தாழை எடுத்திருக்கோம். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு வந்து கத்தாழை. இதெல்லாம் போடுறதுனால நம்மளுக்கு சின்ன வெங்காயம் தேவை கிடையாது. நான் ஏன்னா ஹேர் பேக் போடுவோம் இல்லையா, அதுல வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துப்பேன். அதனால இதுல நாங்க சேர்க்கல. நீங்க சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இந்த அவுரிய சேர்த்துப்போம். அடுப்பை நான் எப்படி வச்சிருக்கேன் பாருங்க, ரொம்ப ஸ்லோவா இருக்கணும். இப்பதான் பொரி வருது. அது கூட இந்த கரிஞ்சீரகம் நீங்க மெயினா சேர்த்தேதான் ஆகணும். ஏன்னா கரிஞ்சீரகம் வந்து ஹீட்டு தான் இருந்தாலும் நம்ம நெல்லிக்காய், அப்புறம் கத்தாழை, வெங்காயம் சேர்த்தீங்கனாலோ அதெல்லாம் வந்து குளிர்ச்சி. ஏன்னா மழை காலம் வரப்போகுது. அந்த டைம்ல நம்ம இதை யூஸ் பண்ணா நிச்சயமா வந்து சளி பிடிக்கும். அதனால ஒரு கைப்பிடி அளவுக்கு, இந்த அளவுக்கு வேணாம், இந்த அளவுக்கு கரிஞ்சீரகம் சேர்த்துப்போம். ஏன்னா ஹேர் வந்து நல்லா கருப்பாகும், எப்படி வேணாலும் நல்லா ஸ்ட்ரென்த்தாவும் கிடைக்கும். அதனால கரிஞ்சீரகம் இந்த எண்ணெயில இப்படி போட்டுப்போம். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், ஆனா எண்ணெய் அதிகமாகிறதுனால. அவ்வளவுதான். அடுத்து வெந்தயம் வைங்க. வெந்தயத்தை வந்து இந்த இடி உரல்ல நான் போட்டு இடிச்சுக்கிறேன். இது வந்து 100 கிராம் இருக்கு. 100 கிராமே நான் சேர்த்துக்கிறேன். நீங்க வெந்தயம் இடிக்காமலும் போட்டுக்கலாம். என்ன ஒண்ணுன்னா இது வந்து புதுசு, நான் வந்து இதுல ஒண்ணுமே இடிக்கல, பூண்டு தான் இடிச்சிருக்கேன், வேற எதுவுமே இல்ல. நீங்க பாட்டுக்க மிளகாத்தூள், மிக்ஸி ஜாரு அதுல போட்டு அரைச்சிடாதீங்க, மண்டெல்லாம் எரிச்ச வந்துடும். இதுல போட்டு லைட்டா அப்படியே நுணுக்கிப்போம். ஐயோ, எல்லாத்தையும் கூட்டிட்டேனே. எப்படி இடிக்கிறது? இது போதுங்க, போதும். 2 உடைஞ்சா போதும். ஏன் ரொம்ப அப்படியே போடலாம், அது தாம்பலம் போயிடும். அவ்வளவுதான். இப்ப வந்து இந்த வெந்தயத்தை போட்டுக்கலாம். நீ போட்டா
போதும் சாமியே சாமியே, மழை எங்க புடுங்கிட்டு வரப்போகுது. சவாரி போகணும். இந்த வெந்தயத்தையும் சேர்த்துப்போம். இந்த பாருங்க, எண்ணெய் வந்து இப்ப உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். அப்படியே லைட்டான இதுல இருக்கு, இங்க பாருங்க என்ன கலர்ல இருக்குன்னு. அப்படியே ஒரு மாதிரி ப்ளூ, இந்த நல்ல பாம்பு விஷம் மாதிரி இருக்கு, இந்த கலர்ல இருக்கு. இப்ப வந்து இது எந்த கலர்ல மாறும் அப்படின்னா, ஒரு 2 நாள் கழிச்சு நான் அதோட கலரை காட்டுறேன். இது இப்படியே இருக்கட்டும், சிம்லயே தான் இருக்கு. இந்த நெல்லிக்காய் வேணும்னா அப்படியே இடிச்சு போட்டுப்போம். நான் வந்து அந்த விதையோட போடுறேன். அதை எடுமா கத்தி வரமாய்யா. கத்தி அணையில வச்சிருக்க இல்ல, எதுக்கும் எடுத்தேன். இல்ல போடு. இந்த பாருங்க, இந்த மாதிரி அப்படியே தட்டி போட்டுக்கோங்க. இப்பதான் வந்து கொதி வருதா, இப்பதான் வந்து அந்த ஸ்மெல் வருது. அந்த தேங்காய் எண்ணெயில வந்து இதெல்லாம் கலந்த ஸ்மெல் வருது. இது வந்து நான் கழுவிட்டேன். கத்தாழைய பறிச்சிங்க அப்படின்னா, இருங்க, கத்தாழைய பறிச்சிங்க அப்படின்னா அந்த ஒர்க்கு பாருங்க, பறிச்ச உடனே இந்த மாதிரி எல்லோ கலர்ல அப்படியே லிக்யூடு ஜெல்லு மாதிரி வரும். அதை வந்து நம்ம கழுவிடணும், கழுவிட்டு தான் போடணும். இதை வந்து நான் முன்னாடியே கழுவியாச்சு, அதனால இதை நான் இப்ப கழுவல. இது பாருங்க, இந்த ஒர்க்கு பாருங்க, இந்த மாதிரி இதை கட் பண்ணிட்டு நம்ம எண்ணெயில போடுறோங்கிறதுனால முன்னாடியே இது பண்ணிடணும். அந்த இதை மட்டும் நம்ம இப்படி கழுவிடும், அவ்வளவுதான். இப்ப இதை என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த தோல் எல்லாம் எடுத்துட்டு அந்த ஜெல்லு மட்டும் இருக்குல்ல, அது அப்படியும் போடலாம். நான் வந்து தோல் எடுக்க மாட்டேன், அப்படியே சின்ன சின்னதா கட் பண்ணி அதுல போட்டுருவேன். ஸ்லைஸ் பண்றேன். ஆமா, அப்படிதான் போடணும். ஐயோ, போடு போடு போடு, அதுல போடு, எட்டைக்கேந்து போடு. போதும் போதும் போதும், அதையும் போட்டு. வேப்பிலை கண்டிப்பா சேருங்க. கொஞ்சமா நீங்க என்ன செஞ்சீங்கன்னா கொஞ்சமா சேர்த்துக்கலாம், இந்த எண்ணெய்க்கு அது கரெக்டா இருக்கும். இந்த ஜெல்லெல்லாம் அப்படியே வச்சுட்டோம். இலெல்லாம் எந்த அளவுக்கு மாறிடுச்சுன்னு வதங்க ஆரம்பிச்சுட்டு. ஆனா எண்ணெய் காய்ச்சறதுக்கெல்லாம் வந்து பொறுமை என்பது மிக அவசியமான ஒன்று. நான் வந்து ஒரு 2 மணி நேரமா இந்த பொசிஷன்லயே உட்காந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த பாருங்க, அடுப்பு சுத்தமா எரியல, இப்படியேதான் இருக்கு. இந்த எண்ணெயில வந்து பபிள்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு விரவு வச்ச பாருங்க, அதுலயேதான் லைட்டா தள்ளி 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 காய்ச்சிக்கிட்டு இருக்கேன் எண்ணெய. இந்த அளவுக்கு எரிஞ்சாலே போதும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த பாருங்க எந்த அளவுக்கு கலர் மாறி இருக்குன்னு. கேட்டுக்கோ காவியா, ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். இதெல்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி கருப்பா ஆயிடுச்சு பாருங்க. இன்னுமே இந்த கலர்லாம் வந்து நல்லா மாறணும். நம்ம போட்ட கத்தாழை எந்த கலர்ல இருக்கு பாருங்க, இங்க பாருங்க. இது அப்படியே இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே இதே ஃப்ளேம்லயே வச்சு அப்படியே சூடு பண்ணிட்டு இறக்கி அப்படியே ஓரமா வச்சு, இது மாதிரி ஒரு தட்டு, தண்ணிங்கிறது படக்கூடாது, தட்டை வச்சு அப்படியே மூடி வச்சிரும். இல்லைன்னா நம்ம வீட்டுல அந்த அன்னக்கூடை எல்லாம் இருக்கும்ல, அவங்க வீட்டுல ஏதாவது ஈயத்திலயோ இரும்புலயோ ஏதாவது ஒண்ணு இதை மூடி வைக்கிற மாதிரி இருந்தா அப்படியே கவுத்து வச்சு மேல ஏதாவது வைட்டு வச்சிருங்க. ஆறுனதுக்கு அப்புறம் உடனே மூடிட்டா அந்த ஆவி போக போக அந்த தண்ணி வந்து மேல் உள்ள தட்டுல ஏறி அதுக்கப்புறம் அதுல விழுந்துரும். நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிருங்க. காலையிலயும் எடுக்கக்கூடாது. இந்த நேரத்துக்கு காய்ச்சிரும் அப்படின்னா மறுநாள் வந்து இந்த நைட்டுக்கு, இப்ப பொழுது போயிட்டு மணி வந்து 6:30 ஆகுது கரெக்டா, மறுநாள் ஒரு 6:30 மணி 7 மணி போடலாம், அப்படியே விட்டுருங்க. அதுவும் இல்லையா, 2 நாள் கழிச்சு எடுத்து ஃபில்டர் பண்ணீங்கன்னா சூப்பரான ஹேர் ஆயில் செம்மையா ரெடி ஆயிடும். இது அப்படியே எடுத்து நான் இறக்கி வச்சிடுறேன். பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் இதோட எசன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இறங்கிருக்கு, எண்ணெய் பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னு காட்டுறேன். இன்னொரு 10 நிமிஷத்துல இறக்கிடுவேன். காலையில பார்க்கலாம். எல்லாருக்கும் காலை வணக்கம். இப்ப நம்ம என்ன எப்படி ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். மணி வந்து 8 ஆகுது. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டாச்சு. இது வந்து இன்னைக்குமே நான் எடுக்க மாட்டேன். இன்னைக்கு நைட்டு, அதாவது நேத்து ஈவினிங் போல காய்ச்சணுமா இந்த எண்ணெய, இன்னைக்கு ஈவினிங் இல்லைன்னா நைட்டு எப்ப வேணாலும் நம்ம அதை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். இங்க பாருங்க, நல்ல ஒரு ஸ்மெல்லு, செம ஸ்மெல்லு. எண்ணெயை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா கரு கரு கருன்னு இருக்க மாதிரி. இங்க ஃபுல்லா அப்படியே மேலாக எடுக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க, நான் கையில ஊத்துறேன் பாருங்களா.
இங்க பாருங்க நல்ல ஒரு இதா இருக்கும். நைட்டு நேத்தி சாயந்தரம் மருதாணி இல்ல, இப்ப மருதாணி இருக்கு. அந்த மருதாணி தீர்ந்துச்சு இல்லையா, மருதாணி மீந்துச்சு, அந்த மருதாணி மீந்துச்சு இல்லையா, அதை வந்து நாங்க இப்பயே நல்லா ஜில்லுன்னு இருக்கு. இது அப்படியே நாங்க வச்சுட்டு நைட்டுக்கு போல ஃபில்டர் பண்ணி அதை நல்லா எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோன்ட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ்ல காட்டுறேன். இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்க, சூப்பரா உண்மையா செம்ம ஜில்லுன்னு இருக்கு. காலையில இந்த கிளைமேட்டுக்கா என்னன்னு தெரியல, ஆனா நம்ம கத்தாழை நெல்லிக்காய் எல்லாம் போட்டதுனால சூப்பரா இருக்கு. ஆனியன் நீங்க போடுறதா இருந்தா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, அப்படி வேணானாலும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க, சூப்பர் ரிசல்ட்டா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நல்லா சாப்பிடணும். ஹேருக்கு வந்து ஹேர் மாஸ்க் ரொம்ப அவசியம். சரி, அடுத்த ஒரு சூப்பரான விளாக்ல பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.